மகளிர் கல்லூரி முனைவர் ஜே ஸ்லோகனா அவர்களை இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய ஜனாப் அப்துல் காதர் அவர்களுக்கும், ஜனாப் மன்சூர் அகமது அவர்களுக்கும், ஜனாப் சையத் பிலால் அவர்களுக்கும், முகமது அன்சர் சார் அவர்களுக்கும், ஜனாப் நிசாமுதீன் சார் அவர்களுக்கும், மற்றும் அரசு அதிகாரியாக நம்ம வாழ்க்கையில் அரசு அதிகாரியாக ஆகணும்னு ஆர்வமுடன் வந்திருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் அவங்க பிள்ளைகளை ஒரு அரசு அதிகாரியாக ஆக்கி பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு பெற்றோர்கள், இங்கே வந்திருக்கிற பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். மோஸ்ட்லி இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்சர் சார் எங்கள்கிட்ட சொன்னார். ஸோ உங்களோட பெற்றோர்கள் எப்படின்னா நீங்கள் படித்து முன்னேறணும் அப்படின்றதுக்காக அவங்க அவங்க உழைப்பையும் வேர்வையும் அவங்க முயற்சிகளையும் ஏற்படுத்தி அவங்க உங்களை புக்கு பேனா இதெல்லாம் வச்சு நீங்கள் படிக்கணும், உங்களை ஒரு கல்வியாளராக பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் அவங்க உங்களை படிக்க அனுப்பியிருக்காங்க. ஸோ அது நம்ம எப்படி செயல்படுத்தணும், அந்த மாதிரி நம்ம ஒரு கல்வியாளராக ஆகணும் இல்லை ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக ஆகணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் என்னென்ன நம்ம வாழ்க்கையில் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கோச்சிங் சென்டராக WIC ஃபோக்கஸ் அகாடமி அப்படின்னு ஒரு கோச்சிங் சென்டர் இங்கே முன்னெடுத்து இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முதல்ல பாராட்டை நான் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீட் JEE எக்ஸாம் எழுதுறதுக்கும் சரி, கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கும் சரி, ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் கோச்சிங் சென்டருக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு இலவசமாக இல்லை ஒரு சின்ன ஒரு ஊக்கத்தொகை, ஒரு டியூஷன் ஃபீஸ் மாதிரி வாங்கிட்டு ஒரு கோச்சிங் அகாடமியை ரன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு அகாடமி ரன் பண்ணால் அதுக்கு எவ்வளவோ எக்ஸ்பென்சஸ் வரும். அதுக்கு நடுவில் அவங்க இதை ஒரு ஃப்ரீயாக நாங்கள் செய்யணும், இல்லை ஒரு மினிமம் ஃபீஸ் வாங்கிட்டு நம்ம இதை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுத்து ஒரு முயற்சி செஞ்சதுக்கு முதல்ல இந்த WIC ஃபோக்கஸ் அகாடமியை ஆரம்பித்தவங்களுக்கு, அது ஒரு ட்ரீம் சைல்டாக அதை ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு முதல்ல பாராட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு மேடையில் நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா அதுக்காக நம்ம நிறைய உழைப்பை நம்ம செஞ்சுறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை ஒரு கவர்மெண்ட் ஜாபில் உட்கார வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். சில விஷயங்களை அது ஈஸியாக நம்ம அந்த கவர்மெண்ட் ஜாப்லேயோ இல்லை நீங்கள் முயற்சி எடுக்கிற எந்த விஷயத்துலையுமே நீங்கள் அதை அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு சில முக்கியமான குறிக்கோள்களும் வச்சுக்கணும், அதுக்கு சில பயிற்சிகளையும் மேற்கொள்ளணும். இப்போ ஒரு எக்ஸாம், இப்போ டிசம்பரில் TNPSC எக்ஸாம் இப்போ வரப்போகுது, Group 4 எக்ஸாம் வரப்போகுது, Group 2 எக்ஸாமும் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க, இப்போ ஜூலை எண்டில் குவாலிஃபை பண்ண போகிறாங்க. ஸோ எவ்ரி இயர் இது வரப்போகுது, எக்ஸாம் வரப்போகுது. அப்போ அதுக்கு நம்ம என்ன மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அதுதான் முடிவெடுக்கணும். முதல் முடிவு நீங்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டியது, என் வாழ்க்கையில் நான் முன்னேறணும்னா அதுக்கு நான் என்ன மாற்றங்களை என்னோட டே டு டே பேசிஸில் நான் கொண்டு வரணும் அப்படிங்கிறத தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய ஸ்டெப்பு. படிப்பு, எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷனு, டிகிரி படிக்கிறது அதெல்லாம் தனி. முதல்ல டிசிப்ளினாக நம்ம டெய்லி பேசிஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன முயற்சி தான். அதை நீங்கள் பண்ண ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பின்னாடி எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி, அது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன குட்டியாக ஒரு சின்ன கதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக ஒரு பெரிய காட்டில் ஒரு மூங்கில் மரமும் ஒரு தக்காளி செடியும் வச்சாங்க. காடுன்னு என்ன ஒரு தோட்டம் மாதிரி, அந்த தோட்டத்தில் ஒரு விவசாயி வச்சார். அப்போது தக்காளி செடி வச்ச ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக டெய்லி அந்த தோட்டக்காரர் பராமரிப்பு பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது தக்காளி செடி பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் அதுக்கு பூ காயும் தக்காளி பழமும் பழுத்துருச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் தோட்டம் அந்த விதை நட்ட இடம் அப்படியே தான் இருந்தது. அப்போது அந்த தக்காளி செடி அந்த மூங்கில் செடிக்கிட்ட பார்த்து நான் வச்சு ஒரே மாதத்தில் நான் பழம் கொடுத்துட்டேன்.
என்னை வச்சு ஆளாக்கி வச்ச அந்த விவசாயிக்கு என்னால் ப்ராஃபிட் வந்துருச்சு, நீ வந்து ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரிச்சிடலாம். அதுக்கு மூங்கில் செடி வந்து ஒன்றுமே சொல்லலை, அது பாட்டுக்கு அமைதியாக இருந்தது. அது டெய்லி அது ஒன்றுமே ஒரு ஒரு சின்ன ஒரு இலை கூட வரலைனாலும் அந்த தோட்டக்காரர்கள் வந்து அந்த செடிக்கு வந்துட்டு அந்த அந்த இடத்துல டெய்லி தண்ணி ஊற்றி உரம் வைக்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷமும் முடிஞ்சுது. 5வது வருடம் ஆரம்பித்தப்ப பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் அந்த மூங்கில் மரம் விதை இருந்த இடத்துல ஒரு சின்ன இலை வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வாரத்தில் 80 அடி உயரத்துக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மூங்கில் மரம் வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூங்கில் மரம் அந்த 4 வருஷமும் அது என்ன பண்ணிட்டு இருந்தது, 4 வருஷமும் அது என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா, மண்ணுக்கு அடியில் அது ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுட்டு இருந்தது. அந்த ரூட் சிஸ்டமும் சரி, அந்த மரம் 80 அடி உயரத்துக்கு ஒரு கட்டடம் வரணும்னா கீழே நீங்கள் எவ்வளோ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடணும், அதே தான் மரத்துக்கும். 80 அடி உயரத்துக்கு ஒரு மரம் வளருதுன்னா கீழே வந்து அது போகிற ஆழம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் மேலே பூமிக்கு மேலே அது மரமாக நிற்கும் பொழுது அதுக்கான ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஒரு புயல் அடிக்குது, ஒரு காற்று வீசுது, அந்த இடத்துல அது ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். அந்த வேலையை தான் பூமி கீழே அதோட ரூட் சிஸ்டமை, அதோட வேர்களை வந்து அது ஸ்ட்ராங்காக பலமாக ஆக்கிட்டு இருந்தது தான் அந்த 4 வருஷமும். ஸோ புயல் அடித்தா கூட அது தன்னை சாயாமல் இருக்கிறதுக்கு அது தயார்படுத்திடுச்சு. அதே மாதிரி தான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். அதே மாதிரி தான் உங்கள் குடும்பத்தோட வேற ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுற முயற்சி தான் வந்துட்டு இந்த மூங்கில் மரம் எப்படி பூமி கீழே பண்ணுச்சோ அதே விஷயத்த நீங்கள் வந்து உங்கள் படிப்புங்கிற ஆயுதத்தை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதை உங்கள் குடும்பத்தை ஸ்ட்ராங்காக வந்து இந்த சொசைட்டியில் நிறுவறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும். ஸோ இது வந்து இயற்கை தான் நமக்கு வந்து சிறந்த ஆசான். கடவுள் வந்து எல்லாத்தையும் படைச்சார், ஆனால் வந்து அவர் படைச்ச மாதிரியே இருக்கிற விஷயங்களில் வந்து மனிதன் மட்டும்தான் மாறி இருக்கான். எவ்வளவோ ரூபங்கள்லாம் அவன் சேஞ்ச் ஆகிருக்கான். ஆனால் மாறாத விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை. இயற்கை மலை அவன் படைச்சது மலையாக தான் இருக்குது. மனுஷன்தான் அதை மாற்றுறான், சொல்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் செடிகள் அப்படியே தான் இருக்குது, பறவை அப்படியே தான் இருக்குது. நீங்கள் எந்த இறைவன் படைத்த விஷயங்களில் நீங்கள் எதை பார்த்தீங்கன்னாலும் மனிதனை தவிர அத்தனையும் மாறாமல் இருக்குது. மனுஷன் மட்டும்தான் மாறி இருக்கான் பல ரூபங்களில். அப்போது அந்த இயற்கையிலேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் தான் வந்து நமக்கு சரியான விஷயங்கள். இறைவன் வந்து என்ன சொல்கிறான், டெய்லி பறவைகள் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே பறவை சத்தம் கேட்டிங்கன்னா அது டெய்லி எந்த நம்பிக்கையில் நைட்டு படுக்குதோ காலையில் எழுந்திரிச்சோன்னே அது தன்னோட அன்னைக்கான அன்னைக்கு தான் தேடும். நம்ம மட்டும்தான் பேங்க்கில் பேலன்ஸு, கோல்டு, ஜுவல்லரி எல்லாம் வாங்கி வச்சுக்கிறோமே தவிர்த்து இயற்கை பறவைகள் வந்து எதையும் தேடி சேர்த்துக்கிறது கிடையாது. அதுக்கு வந்து நம்பிக்கை, தன்னை படைச்சவன் தன்னை பார்த்துப்பான்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் குடும்பத்திற்காக இயற்கையிலேருந்து எடுத்துக்கோங்க. இந்த மூங்கில் மரத்துக்கான பாடத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே அது வந்து ரொம்ப பெரிய ஒரு அனுபவமாக எனக்கு தெரிஞ்சது. அந்த கதையை நான் ஃபஸ்ட்டு கேட்டப்போ நம்ம வந்து நம்ம வேலைகளை வந்து சைலண்ட்டாக செய்யணும். நம்ம ப்ரிப்ரேஷனை வந்து டிசிப்ளினாக சைலண்ட்டாக செஞ்சு ஒரு நாள் விஸ்வரூபமாக நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் தான் நம்மளுக்காக பேசணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. இதே வந்துட்டு அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்வாருன்னா, நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்வார். அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவர் சொன்ன சின்ன 2 வார்த்தை, நாலேஜ் வந்து பவர் அப்படிங்கிறார். நாலேஜ்னா அறிவு, பவர்னா சக்தி. அப்போ எது நம்மளுக்கு சக்தி, எது நம்மளை காப்பாற்றும் அப்படின்னா நம்மளோட அறிவு தான் நம்மளை காப்பாற்றும். நம்ம சமயோசிதமான புத்தி தான் நம்மளை காப்பாற்றும். அப்படிங்கிறது நிறைய கதைகள் இருக்குது. தெனாலிராமன் கதையாக இருக்கட்டும், முல்லா நசருதீன் கதையாக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சமயோசித்த புத்தியாலையும் அவங்க அறிவான விஷயங்களாலையும் மட்டும்தான் அவங்க நிறைய சேலஞ்சஸ், அக்பரோட அரசவையாக இருக்கட்டும் இல்லை இவரோட அரசவையாக இருக்கட்டும், அவங்க வந்து ஹேண்டில் பண்ணி வந்தாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய கதைகள் கேட்டிருக்கோம் நம்ம. முல்லா நசருதீன் கதைகளும் சரி, தெனாலிராமன் கதைகளும் சரி, அவங்க அறிவால் தான் அவங்க சாதிச்சாங்க. அதே தான் நம்ம அப்துல் கலாம் ஐயாவும் சொல்லியிருக்காரு, நாலேஜ் இஸ்
பவர் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒருவனுக்கு அழிவில்லாத செல்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சேர்த்து வைக்கிற செல்வம் இல்லையா, அழிவில்லாத செல்வம் வந்து கல்வி செல்வம் தான். அதை தான் யாரும் நம்ம கிட்டேருந்து திருட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்கள் பெற்றோர்கள் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்க முடியுமா? 1 2 3 கேர்ள்ஸ்லாம் நிறையா இருக்காங்கப்பா. ஸோ விமன் ஓகே. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுக்காக உங்களோட பெற்றோர்கள் உங்களுக்கு சேர்த்து வச்ச செல்வம் என்னன்னா, அவங்க உங்களுக்கு கொடுத்த செல்வம் என்னன்னா கல்வி செல்வம் மட்டும்தான். அந்த கல்வி செல்வத்தை யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நேர்படுத்திக்கிறதுக்கும் நெறிப்படுத்துறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் திருப்பி செய்கிற ஒரு செயற்கரிய செயல் இல்லையா. உங்கள் குரான்லேயே வந்துட்டு சொல்லியிருக்காரு முகமது சார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகத்திலேயே சிறந்த சொர்க்கம் வந்து தாய் தந்தையரோட காலடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் உங்கள் தாய் தந்தையருக்கு நீங்கள் திரும்பி என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் நீங்கள் சேர்றதோ இல்லை ஒரு படிப்பில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பொசிஷனில் போய் உட்கார்றதோ ஒரு வேலையில் உட்கார்றதோ அதுதான் நீங்கள் அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய தொண்டு. இதே தான் வந்துட்டு அப்போது அவ்வளோ ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் போய் உட்காந்து நம்ம பாஸ் பண்ணி உட்கார்றது அவ்வளோ ஈஸியா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஈஸி தான். எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டே டு டே லைஃப்பில் உங்களோட ஹேபிட்ஸை நீங்கள் வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அதுக்கான எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மாதிரி ஒரு கோச்சிங் கிளாஸில் சேர்றது. கோச்சிங் கிளாஸில் சேர்ந்துட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது. என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்? டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம், அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரியே கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸாம்ஸ் நிறைய இருக்குது. யூபிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சினா வெறும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லை ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருக்கான எக்ஸாம் மட்டும் கிடையாது. அதில் வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, கமர்ஷியல் டேக்ஸஸ்ஸு, இல்லைன்னா ஆடிட்டர் ஜெனரல் ஆஃபீஸ், சிஏஜி ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸஸில் நீங்கள் எடுக்கிற ரேங்கிங்க்கு ஏற்ற மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ ரேங்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டாப்பில் வரவங்களுக்கு அவங்க கண்டிப்பாக அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அந்த மாதிரி போஸ்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்தடுத்த ரேங்கிங்கில் வரவங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லையும் ரெக்ரூட்மெண்ட் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் வழியாக மட்டும்தான் நடக்குது. புரியுதுங்களா? எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் யாருமே வந்து எக்ஸாம் எழுதாமல் போய் உட்கார முடியாது. அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் எஸ்எஸ்சி எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி மாதிரி யூபிஎஸ்சி மாதிரியே தான் உங்களுக்கு எவ்ரி இயர் நடக்கும் ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம் எழுதினீங்கனாலும் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இது இல்லாமல் நான் வந்து யூஜி முடிச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் ஜாம் எக்ஸாம் எழுதி ஹையர் ஸ்டடீஸ் போகலாம். இல்லை நான் பிஜி முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் கேட் எக்ஸாமோ சிஎஸ்ஏஆர் எக்ஸாமோ எழுதுறீங்கன்னா காலேஜஸில் இன்ஸ்டியூட்ஸில் ஐஐடி மாதிரி இன்ஸ்டியூட்ஸில் ப்ரொஃபஸர் ஆகணும் இல்லை பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் போகணும். ஸோ ஒரு ஸ்டேஜ்லேயுமே நீங்கள் டிகிரி முடிச்சு +2 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் இப்போ கவர்மெண்ட் வேலையில் உட்காரணும். அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி அதுக்கான எக்ஸாம் எழுதி போகிறது தான் அதுக்கான ஒரே வழி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் என்ன முயற்சி எடுக்கணும் அப்படின்னா, சிம்பிளான விஷயம் ஒரு 4 விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது நீங்கள் கவனமாக எடுத்துக்கோங்க. உங்களோட டே டு டே பேசிஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத முதல்ல எழுதுங்க. காலையில் எழுந்திருக்கிறோம், 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க இல்லை 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க. 6லேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இல்லை 11 மணி வரைக்கும் நீங்கள் படுக்கிற வரைக்கும் மொத்தம் எவ்வளோ நேரம் இருக்குது இல்லைங்களா? யாரும் எனக்கு தெரிஞ்சு எல்லா பேரண்ட்ஸும் யாருமே இப்போ பசங்களை வேலை வாங்குறது இல்லை. வீட்டில் முன்னாடி நாங்கள்லாம் படிக்கும்பொழுது வீட்டில் வேலையும் செஞ்சு கொடுக்கணும், படிக்கவும் செய்யணும். அப்படி தான் எங்கள் பேரண்ட்ஸ்லாம் எங்களை வளர்த்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸு, நான் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான், நம்ம யாருமே சின்ன பசங்க வீட்டில் இருக்கிற பசங்களை வேலை வாங்குறது இல்லை. அப்போ முழு நேரமும் பசங்களுக்கு என்ன வேலை?
பசங்களை வேலைக்கும் அனுப்புறதில்ல, வேலை வாங்குறதும் இல்லை. அப்போ என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறது மட்டும்தான் வேலை. அதை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, நம்ம டைம் டேபிள் போடணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன விஷயம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டைம் வந்து காலையில் 6லேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்கிற டைமை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கணும். அப்புறமா தான் நீங்கள் படிக்கிறதுக்கான முயற்சியை ஆரம்பிக்கணும். நம்மளை நம்ம சரி பண்ணாமல் நம்ம எந்த விஷயம் பண்ணினாலும் அது சரியாக அமையாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற மைனஸ் என்னெல்லாம் இருக்குது, மொபைல் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, இல்லை ஃபேஸ்புக்கில் இருக்கிறது, இல்லை கதை புஸ்தகம் படிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள், டிவி பார்க்குறது, இந்த மாதிரி சில டே டு டே விஷயங்கள் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கே தெரியாமல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அது எல்லாருமே பண்ணுறது தான். இப்போ அந்த விஷயங்களை வந்து நீங்கள் நேர்படுத்தணும். அதுதான் ஃபஸ்ட்டு வழி. நீங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் வெறுமனே இந்த கோச்சிங் கிளாஸில் சேர்ந்தா, WIC ஃபோக்கஸ் அகாடமியில் சேர்ந்தா நான் கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்துருவேனா, எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேனா, TNPSC எக்ஸாம் அப்படின்னா அப்படி கிடையாது. அதில் சேர்ந்துட்டு அங்கே எடுக்கிற பயிற்சிகளை நீங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு கடுமையாக முயற்சி செய்கிறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க, சிலபஸ் எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணுறீங்க, இன்டெப்த்தாக டீப்பாக எத்தனை தடவை படிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான். அது மட்டும் இல்லாமல் பயிற்சி, அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து அதெல்லாம் படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இந்த 4 விஷயங்களை சொல்லி என்னோட லெக்சரை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1% விதி, 1% ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் சொல்லலை. இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எதுவுமே நானாக சொல்லலை. இதெல்லாமே வந்து பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் தான் மனுஷங்க வந்து, அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கட்டும், அவங்க டைமை எப்படி வேஸ்ட் பண்ணுறாங்க, அதை மாற்றுறதுக்கு என்ன வழிகள்னு சொன்ன 4 வழிகளில் ஃபஸ்ட்டு வந்துட்டு 1% விதி, 1% ரூல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் நாளில் 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் உங்களோட டைமை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் படிக்க இப்போ ஒரு எக்ஸாம் எழுத TNPSC ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 hour சின்சியராக அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை படிக்கணும். இப்போ கிளாஸ்க்கு வந்திருக்கீங்களா, வீட்டுக்கு போயிட்டு அந்த 1 hour உட்காந்து அதை நான் ரிவைஸ் பண்ணுவேன், அது ரிலேட்டடாக நான் படிப்பேன் அப்படிங்கிறத டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் முடியும் போது, உங்களுக்கு 6 மாதம் முடியும் பொழுது நீங்கள் வந்து 37%, 37% நீங்கள் வந்து உங்களோட பர்சன்டேஜில் நீங்கள் வந்து உங்களை நீங்களே ரிஃபைன் பண்ணியிருப்பீங்க, நீங்களே இம்ப்ரூவ் ஆகிருப்பீங்க, உங்களோட மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆக்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விதி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக்கணும். நான் வந்து ஆல்ரெடி TNPSC எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து டிசிப்ளினாக இருப்பேன் அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து ஒரு சார்ட்டில் எழுதி நீங்கள் டெய்லி பார்க்குற இடத்துல ஒட்டிட்டு, அந்த சார்ட்டில் வந்து ஐ எம் டிசிப்ளின்டு, ஐ எம் தாட்ஃபுல், I will work every day, I will be focused in my activities, I will do this அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 சென்டென்ஸ், பாசிட்டிவான சென்டென்ஸ் எழுதி அதை உங்களோட நீங்கள் வீட்டில் உங்கள் படிக்கிற இடத்துல ஷெல்ஃபில் நீங்கள் ஒட்டி வச்சுட்டு டெய்லி அதை பார்த்தீங்கன்னா அது மைண்டில் வந்து ஒரு சேஞ்சஸை கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி சில பாசிட்டிவ் திங்கிங் தாட்ஸை வந்து நீங்கள் எழுதி வச்சுட்டு டெய்லி அதை பார்க்கணும். அது வந்து உங்களோட செகண்ட் இது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஹேபிட்டை கொண்டு வரணும், ஒரு ரொட்டீன் உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். அந்த ரொட்டீன் ஸ்டெப்ஸ் என்னவாக இருக்கணும்னா, TNPSC எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ், ஒரு ஸ்டெப்ஸ் நிறையா இருக்குது. அதில் வந்துட்டு நான் டெய்லி இது பண்ணுவேன் அப்படிங்கிறத ஒரு ரொட்டீன். நான் டெய்லி இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாருமே வந்து 5 வேளை தொழுகிறீங்க இல்லைங்களா? அது வந்து ஒரு சிஸ்டமாக, நீங்கள் சாப்பிட மறந்தாலும் மறக்காத ஒரு விஷயம் என்னென்னா ப்ரேயர் பண்ணுறது. அது வந்து ஒரு சிஸ்டமாக பண்ணுறீங்க. அதனால் எவ்வளோ தூரம் நீங்கள் வாழ்க்கையில் வந்து டிசிப்ளினாக வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் 5 மணிக்கு எழுந்துச்சு தொழுவணுன்றத ஒரு சிஸ்டமாக வச்சுருக்கீங்களே, அதே மாதிரி நான் வந்து 5 மணிக்கு எழுந்துருச்சு நான் வந்து இந்த லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும், நான் வந்து இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணணும். அது வந்து உங்கள் ப்ரேயருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்கள் கல்விக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் மட்டுமே உங்களால் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். யார் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுவா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதனையாளர்களோட சரித்திரத்தை
படிச்சிங்கன்னா அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது ஒரே ஒரு விஷயம்தான். அது என்னன்னா ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க அந்த ரொட்டீன்லேருந்து ஒரு நாள் கூட தவறாக அவங்க வந்து தவற மாட்டாங்க. அதுதான் அவங்கள வந்து சாதிக்கிறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. ஸோ அந்த ரொட்டீனை நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறமா 4வது விதி என்னன்னா, நீங்கள் வந்து உங்களோட மைனஸை முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களை நீங்கள் ஏமாற்றக்கூடாது. உலகத்தில் நீங்கள் யாரை வேணாலும் சீட் பண்ணலாம், ஆனால் உங்களை நீங்கள் சீட் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்கள் மனசாட்சி என்ன சொல்லும், நீ வந்து தப்பு பண்ணுறன்றத உங்களுக்கே சொல்லணும். அப்போ என்ன இருக்குது, உங்களோட மைனஸ் எல்லாம் நீங்கள் எழுதணும். உங்கள் மைனஸ் என்னென்ன விஷயங்கள், உங்கள் ப்ளஸ் என்னென்ன, இதை முதல்ல எழுதினா தான் மட்டும்தான் உங்கள் மைனஸ் எல்லாம் நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் பாசிட்டிவ் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும். இது மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் இந்த WI ஃபோக்கஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்க டிஎன்பிஎஸ்சியில் என்ரோல் பண்ணி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில அடிப்படையான பழக்க வழக்கங்களை மாற்றினால் மட்டுமே நம்மளால் சில விஷயங்களில் முன்னேற முடியும். ஸோ இதை வந்து எப்படி வந்துட்டு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபைனல் ஸ்டெப்பாக நான் வந்து இதை சொல்கிறேன். இறுதியோட லைக் இந்த ஸ்பீச்சோட இறுதி கட்டத்தில் நான் இதை மட்டும் முடிக்கிறேன். அப்துல் கலாமோட ஐயாவோட வரிகளோட முடிக்கிறேன். கனவு என்பது நீங்கள் தூங்கும்போது காண்பது அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. இதே தான் விவேகானந்தரும் சொல்லியிருக்காரு. அரைஸ், அவேக் அண்ட் நெவர் ஸ்டாப் அன்டில் யூ ரீச் த கோல். அதாவது நம்ம ஒரு கோல், ஒரு குறிக்கோள் வச்சுருக்கோன்னா அந்த குறிக்கோளை அடையிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமா, தூங்கக்கூடாது. தூங்காமல் அந்த குறிக்கோள் தூங்கலாம், பட் ஆனால் மைண்டில் அந்த குறிக்கோள் இருந்துகிட்டே இருக்கும். அதான் அர்த்தம். ஸோ எப்போவுமே சிந்தனையும் சரி செயலையும் சரி, நீ என்ன பண்ணணும், என்ன காரியத்தை முடிக்கணும்னு நினைக்கிறியோ அந்த காரியத்தை மட்டுமே நினைவால் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 4 நாள் இருந்து பாருங்கள், ஒரு 10 நாள் இருந்து பாருங்கள், ஒரு 20 நாள் இருந்து பாருங்கள், 21வது நாள் நீங்கள் வந்து அந்த காரியத்தோடையே சேர்ந்து மூழ்கிடுவீங்க. அதை தவிர்த்து வேறு எந்த சிந்தனையுமே உங்கள் மைண்டில் வராது. அதுதான் வந்து 21 டே சேலஞ்ச் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அந்த 21 டேஸ் நீங்கள் வந்து எதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது வந்து வாழ்க்கையில் வந்து உங்களால் அச்சீவ் பண்ணுறதுக்கான முயற்சியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கனவு நீங்கள் காணணும், ஆனால் அந்த கனவு தூக்கத்தில் காணக்கூடாது. உங்களை தூங்காமல் இருக்கிறது செய்கிறது தான் அந்த கனவா. அந்த மாதிரி அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கான விதிகளை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்களே அதை செயல்படுத்துனீங்கன்னா உங்களால் நிச்சயமாக இந்த எக்ஸாம்ஸ், இந்த டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, அதை வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த இந்த வாய்ப்பு அளித்த முகமது அன்சர் சார் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதில் வந்து சப்சிக்வெண்ட்டாக நிறைய லேர்னிங் டெக்னிக்ஸும் இருக்குது. அதாவது படிக்கிறது வந்து there are 2 ways of learning. ஒன்று வந்து என்னென்னா ஸ்மார்ட் லேர்னிங், ஹார்ட் லேர்னிங். ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது. இப்போ 2 கான்செப்ட் வந்து இந்த நாளில் சொல்கிறாங்க. முன்னாடிலாம் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தோம் அப்படின்னு தெரியலாம் சொல்லணும். அதே இல்லாமல் இப்போல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கே இப்போ எப்படி பண்ணணும்னா ஏஐ டூல்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட உதவியோட நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு சரியாக லேர்னிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஏஐ வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த ஏஐ டூல்ஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நோட் புக் எல்லாம்னு ஒரு டெக்னிக் இருக்குது, மைண்ட் மேப்பிங்னு ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த மாதிரி டெக்னிக்கெலாம் நீங்கள் வந்து படிக்கும்பொழுது, ஏன்னா உங்களோட டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அவன் வந்து ஒரு பஞ்சாக ஒரு ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகாத்மா காந்திலேருந்து இது வரைக்கும் சரோஜினி நாயுடு, ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்கான். ஒருத்தரை பற்றி அவங்க வாழ்க்கையை பற்றி நம்ம அவ்வளவும் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து படிக்கணும்னா நம்ம எவ்வளோ விஷயங்களும் மைண்டில் வச்சுக்கணும்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து ஈஸியாக படிக்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி டெக்னிக்ஸ் 2-3 டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒன் இஸ் நோட் புக் எல்லாமே ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணி படிக்கிறது. இன்னொன்று வந்து மைண்ட் மேப்பிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி படிக்கிறது. ஸோ அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்து நான் இன்னொரு தடவை வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ அது யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்க வேண்டிய கடினமான பாடங்களில் டாபிக்ஸை வந்து நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னுமே ஈஸியாக
ஈஸியாக இருக்கும். மேபி இன்னொன்று ஒரு செஷன் நான் வரும்பொழுது உங்களுக்கு அதை நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இதோட என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.